தாவேகா கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று கடந்த 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற முதல் நாள்ல இருந்தே மக்களை வெகுவாக கவர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களையுமே நேரில் சென்று சந்தித்து அவங்களுடன் பரஸ்பரமான ஒரு அரசியல் உறவை வைத்துக் கொள்றாரு விஜய் அவர்கள். இது அரசியல் வரலாற்றுல புதிய நற்பண்பை வெளிப்படுத்தியிருக்காம். இந்த நிலையில இப்படியான சமயத்துல நடிகர் ரஜினிகாந்திடம் பத்திரிகையாளர் ஒருவர் விமான நிலையத்துல விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றிருக்கார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. பதில் எதுவுமே சொல்லாமல் புன்னகைத்த முகத்தோடு வணக்கம் வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விறுவிறுப்பாக நடந்து சென்றிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆகையால இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சது. பல பத்திரிகை ஊடகங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தப்பாக சூப்பர் ஸ்டாரை சித்தரிக்கவுமே ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அந்த வீடியோ எப்போதோ எடுக்கப்பட்டதாம். பின்னர் அதனை வாய்ஸ் ஓவர் பண்ணி இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே சண்டை மூட்டி விடுவது போல இந்த வீடியோவை ஒரு சிலர் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள லதா ரஜினிகாந்த் அவர்கள், அது ரஜினிகாந்த் அவர்களுடைய பழைய வீடியோ அப்படின்றத அவங்களே வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால தற்போது இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளியுமே வைக்கப்பட்டது. தற்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தளபதி விஜய் அவர்களுமே நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க அப்படின்றதற்கு இந்த விஷயம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.